நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த நாளிலே இந்த செய்தியை நான் முடிக்க இருக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த சாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நான் நடப்பிப்பேன் என்று சொல்றாரு. உங்களுடைய நிலை எவ்வளவு மோசமான நிலையாயிருந்தாலும் நான் அதை செய்து முடிப்பேன். ஆனால் அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், பலவிதமான வேதனையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகளை அவர் அனுமதிக்கிறார். ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நம்பர் 1, சம்டைம்ஸ் காட் ஷேக்ஸ் திங்ஸ் அப். சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும், பாடுகளையும், போராட்டங்களையும் அனுமதிக்கிறார். ஏன்? நம்பர் 1, டு இன்ஸ்பெக்ட் அஸ், நம்மை சோதிக்கும்படியாக. 2வது, ஏன் அனுமதிக்கிறார்? டு கரெக்ட் அஸ், நம்மை சரி செய்ய. இஸ்ரவேல் தேசத்தில் அந்த ஜனங்கள் 2500 வருடத்திற்கு முன்பு அந்த ஜனங்கள் பலவிதமான விக்கிரக ஆராதனையில் அவர்கள் ஈடுபட்டார்கள். கர்த்தருக்கு கோபத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்னா, பாபிலோன் தேசத்தின் ராஜாவை அனுப்பி அந்த ஜனங்களை சிறைப்பிடிக்கும்படியாக செய்தார்கள். 70 வருஷம் வேற தேசத்துல அவர்கள் அடிமைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இருந்தார்கள். 70 வருஷத்துக்கு பிற்பாடு அவர்கள் திரும்ப தன்னுடைய தேசத்திற்கு வரும்போது தேவர் டோட்டலி சேஞ்ச்ட். ரொம்ப வித்தியாசமான நபர்களாக, வித்தியாசமான மனிதர்களாக அவர்கள் கடந்து வந்தார்கள். எண்ணங்கள் வித்தியாசப்பட்டது, யோசனைகள், புத்தி, சுவாபங்கள் எல்லாமே வித்தியாசப்பட்டது. எப்போ? 70 வருஷத்துக்கு பிற்பாடு அவர்கள் திரும்ப வரும்போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து அந்த ஜனங்கள் திரும்ப வரும்போது they were a different people. அவங்க வித்தியாசமான நபர்களாக அவர்கள் கடந்து வந்தார்கள். they were a new generation. அவருடைய எல்லாமே வித்தியாசமா இருந்தது. அல்லேலூயா. சில நேரத்தில் பிரச்சனைகள், பாடுகள் மூலமாக ஆண்டவர் நம்மை சரி செய்கிறார். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனமுடைய நாம் பார்க்கலாம். பரிசுத்த வேதத்தில், எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பரிசுத்தத்திற்காக. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்திற்காக நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நாம் பார்த்தோம், சில நேரத்தில் ஆண்டவர் கஷ்டங்கள், போராட்டங்கள், பாடுகளை அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னா அது நம்முடைய நலனுக்காக, நம்முடைய பரிசுத்தத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக. என் பிரியமான தேவ ஜனமே, அந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல், இது அப்போஸ்தலனாகிய பவுல்னு சொல்ல முடியாது, எபிரேயர், இது தெரியாது யார் எழுதுனா என்று. இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. என்ன சொல்றதுன்னா, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை அவர் என்ன செய்கிறாரு? அவர் சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு
அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்போ கஷ்டமா இருக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் செய்யற காரியங்கள். இந்த பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. ஐயோ என்னால பண்ண முடியல, ஐயோ என்னால செய்ய முடியல, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு, இதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியலையே, ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு, ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சரி செய்யும் போது அது என்றைக்குமே அது சந்தோஷமா இருக்காது. அது கஷ்டமா தான் இருக்கும், அது வேதனையாக தான் இருக்கும், அது அழுகையாக தான் இருக்கும், அது அது போராட்டமாக தான் இருக்கும். ஆனா அதனுடைய முடிவு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிறார் கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள். ஏன்? நம்மை சரி செய்ய. பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வரும்போது யோசிங்க, இன்னும் ஆண்டவரே நான் எதுல நான் சரியாக வரணும்? கேளுங்க, ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே அப்ப நான் என்ன சரி செய்யணும்? ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியல, என்னுடைய புத்தி எனக்கு சொல்ல மாட்டேங்குது, என்னுடைய ஞானம் எனக்கு காண்பிக்க மாட்டேங்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல, என் பார்வைக்கு எல்லாமே கரெக்டா தான் தெரியுது, ஆண்டவரே உம்முடைய பார்வையில எப்படி இருக்குன்றது என்னால பார்க்க முடியல, என்னோடு நீங்க பேசுங்கப்பா, நான் என்ன சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க என்று கேளுங்க. சங்கீதம் 119 சங்கீதம் 67வது வசனத்துல பார்க்கிறோம், அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், பரிசுத்த வேதத்திலே வாசிக்கலாம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் நான் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் எப்படி இருந்தேன்? நான் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நான் நடக்கிறேன். உபத்திரவங்கள் என்னை நல் பாதையிலே கொண்டு வந்தது. உபத்திரவங்கள் என்னை இயேசுவுக்கு நேராக என்னை கொண்டு வந்தது. உபத்திரவங்கள் நான் எப்படி வாழணும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ அதன்படி வாழும்படியாக என்னை இந்த உபத்திரவங்கள் செய்தது. அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் எப்படி இருந்தேன்? வழி தப்பி நடந்தேன். என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பாடுகள் என்னை சரியான பாதைக்குள்ளாய் கொண்டு வந்தது. God shakes things up. கர்த்தர் அசைக்கிறார். நாம பிரச்சனைகள் மூலமாக, போராட்டங்கள் மூலமாக, பலவிதமான பாடுகள் மூலமா அசைக்கிறாரு. ஏன்? நம்மை சரியான பாதைக்குள்ளாய் நாம் கடந்து வரும்படியாக. அல்லேலூயா. அதே நீங்க 119 அதே சங்கீதத்துல 71 75 வசனங்களை பாருங்களேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அவர் சொல்றாரு பாருங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இந்த ஒரு ஆட்டிடியூட், இந்த ஒரு எண்ணம் ஒரு கிறிஸ்தனுடைய எண்ணமாக இருந்ததுன்னா அந்த கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நல்லது ஆண்டவரே, இந்த கஷ்டம் வந்ததுனால நல்லதப்பா. ஏன் தெரியுமா? நான் இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்துல நான் நெருங்கும்படியாக செய்தது. இந்த வேதனைகள், இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள், இந்த பற்றாக்குறை வந்தது நல்லது. அப்பதான் என்ன நான் சரி செய்ய முடிந்தது. இன்னும் உம்முடைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொள்ளும்படியாக செய்தது. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, இந்த ஆட்டிடியூட், இப்படிப்பட்ட ஒரு சுவாபம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக வரணும். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை என்ன செஞ்சேன்? நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா. எத்தனைதான் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் இந்த பரிசுத்தத்தின் வேதத்திற்கு இணையாக எதுவுமே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த வேத வார்த்தைகள் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேத வார்த்தைகள் சரியான பாதையில என்னை வழிநடத்துகிறது. இந்த வேத வார்த்தைகள் என் வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் தெரிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னோடு பேசுது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, எந்த ஒரு போராட்டமும், எந்த வேதனையும், எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சரி செய்யும் போது அது எப்படி இருக்காது? அது சந்தோஷமாக இருக்காது. ஆனா அதனுடைய முடிவு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சைக்கிள் கத்துக்கும் போது அநேக முறை நம்ம கீழே விழுந்துருவோம். அல்லேலூயா. பைக்கு கத்துக்கும் போது நம்ம கீழே விழுந்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு குழந்தை அது தவழ்ந்து அது எந்திரிச்சு பிடித்து கொண்டு செவுத்தை பிடிச்சிட்டு, சோஃபாவை பிடிச்சிட்டு, டேபிளை பிடிச்சிட்டு, இல்லை யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது அநேக முறை அது கீழே விழும். கீழே விழுந்து அது கத்தும், அழும். அல்லேலூயா.
கத்தும், அது ஆளும். நம்ம சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுவோம், பைக் ஓட்டும் போது கீழே விழுறோம். ஏன்? சமைக்கும் போது எத்தனை முறை சூடு வாங்கியிருக்கிறோம். அது சமைக்கிறவங்களுக்கு அது தெரியும், சமைக்காதவங்களுக்கு அது தெரியாது. சமைக்கிறவர்கள் நிறைய சூடு வாங்கியிருப்பாங்க. குக்கரில் நிறைய பேர் குக்கரனுடைய ஆவி பயமுறுத்தி இருக்கும் நிறைய பேரை. அல்லேலூயா. ஒரு சமயம் கொஞ்சம் வருடத்திற்கு முன்பதாக இந்த குக்கரில் நான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, குக்கர் இப்போ இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக இந்த குக்கர் வந்துட்டே இருக்கு. அந்த மேலே அந்த விசில் அது மேலே சர்ன்னு மேலே வந்துட்டு, அப்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த விசிலில் அமுத்திட்டாங்க, கையை வச்சுட்டு அமுத்திட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், என்னங்க ஆயிருக்கும்? வெடிச்சிருக்கும். ஒரு பாம்பு வெடிச்ச சத்தம் வந்துச்சு. ஆமென். பாம்பு வெடிச்ச சத்தம், அந்த மூடியெல்லாம் பறந்து பெரிய ஒரு ஒரு விபத்து. அது என்ன செய்து? நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது? சொல்லுங்க, என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது? இன்னொரு தடவை, அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது. எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே, எல்லா கரெக்ஷனும் நமக்கு ஆரம்பத்தில் அது எப்படி இருக்காது? அது நன்மையாக இருக்காது, அது சந்தோஷத்தை கொடுக்காது, அது சமாதானத்தை கொடுக்காது. அது வருத்தத்தை தான் கொடுக்கும், பயத்தை தான் கொடுக்கும், வேதனையை தான் கொடுக்கும். ஆனால் அதனுடைய முடிவு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நம்ம சொன்ன, நம்ம நடக்கும்போது, நம்ம சைக்கிள் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது நம்ம கீழே விழுறோம். யாரோ நமக்கு கூட இருந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. கற்றுக் கொடுக்காம ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கற்றுக்கொள்ளணும். நம்ம நல்லா இப்போ பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னா, சின்ன வயசுல யாராவது நம்மளுக்கு ஆ ஆ இ ஈ நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நிறைய அடி வாங்கியிருப்போம், பல அடிகள் நம்ம வாங்கியிருப்போம். இப்போ நல்லா வாசிக்கிறோம். ஆனால் ஆரம்பம் எப்படி இருந்தது? கஷ்டமா இருந்தது, வேதனையாக இருந்தது. ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருந்தது? ஆசீர்வாதமாக இருந்தது. என் பிரியமான தேவ ஜனமே, கரெக்ஷன் will always make you a better person. சரி செய்தல் என்றைக்குமே சிறந்த மனிதனாக உங்களை கொண்டு நிறுத்தும். சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்ன அனுமதிக்கிறார்? பிரச்சனைகளை அனுமதிக்கிறார், கஷ்டங்களை அனுமதிக்கிறார், பாடுகளை அனுமதிக்கிறார். ஏன்? நீங்க சரியான நபராய் மாறணும் என்பதற்காக. அதே சங்கீதத்துல 94ஆம் சங்கீதம் 13 வசனங்களை பாருங்களேன். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிட்சித்து, கடிந்து கொண்டு, அல்லேலூயா, உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஏன்? அது நம்ம சரி செய்யும். நம்ம என்ன செய்யும்? அது சரி செய்யும். நம்முடைய வாழ்க்கையின் பாதையை அது மாற்றும். ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன்? நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் இப்படிப்பட்ட போராட்டங்களை, பாடுகளை அனுமதிக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. தீவிரமாய் நான் உனக்கு நடப்பிப்பேன் ஆண்டவர் சொல்றார். தீவிரமாய் உன்னுடைய சூழலை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த தீவிரம் வர வரைக்கும் பிரச்சனைகள் வருது, அது தீவிரமாய் வருது. அல்லேலூயா. அந்த தீவிரமான ஆசீர்வாதம் வர வரைக்கும் தீவிரமான பிரச்சனைகள் வருது. ஏன் வருது? நம்பர் 1, நம்மை சோதிக்க. நம்பர் 2, நம்மை சரி செய்ய. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இந்த நிமிஷம், இந்த நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பாடுகள் இருக்குதுன்னா அது நல்லது. ஏன் தெரியுமா நல்லது? பிற்பாடு வரக்கூடிய காலங்கள்ல நம்ம ஆக்கினைக்குள்ளாக போகாம இருப்போம். அல்லேலூயா. பிற்பாடு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம எரிகிற அக்னி சூளையில போகாம இருப்போம். ஏன்? இந்த பிரச்சனைகள், பாடுகள் ஆண்டவருக்கு நேராக நம்மை கொண்டு நிறுத்துது. அல்லேலூயா. யாக்கோபின் புத்தகத்துல கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்களேன். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தருடைய செயலின் முடிவை என்ன செஞ்சிருக்கிறோம்?
சொல்லுங்க, கர்த்தருடைய செயலின் முடிவை நம்ம எல்லாரும் கண்டு இருக்கிறோம். எதான் சொன்ன, ஆரம்பம் கஷ்டமா இருக்கும், ஆனா முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆரம்பம் வலிகள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, பாடுகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த பாடுகள், போராட்டங்கள், வலிகள், வேதனைகள் நம்மை சரியான நபராக அது மாற்றம் செய்கிறது. இந்த வசனத்தை ரொம்ப அழகான ஒரு வசனத்தை யாக்கோபு அவர் சொல்றாரு, கர்த்தருடைய செயலின் முடிவை என்ன செஞ்சிருக்கிறீங்க, கண்டு இருக்கிறீர்களே. யோபனுடைய வாழ்க்கையில அவன் எதை இழந்தானோ அதை விட பெருத்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்தான். அல்லேலூயா. கர்த்தர் எதுவுமே அவர் தவறுதலாக செய்கிற தேவன் அல்ல. எது செய்தாலுமே அதற்குள்ளாக ஒரு நன்மை இருக்கும், அதற்குள்ளாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். எது செய்தாலுமே அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற இந்த சூழல், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் உங்களை சரி செய்யும்படியாக அது கடந்து வருகிறது. கரெக்ஷன் இஸ் a part of God's family. அல்லேலூயா. கர்த்தருடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இந்த கரெக்ஷன். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் மூலமாக, பாடுகள் மூலமாக நாம் போகும்போது அது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, நம்மளுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஐயோ, ஆண்டவர் என்னங்க செய்யறாரு, ஏன் இப்படி காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு, ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு பாடு? கெஸ் வாட், கேளுங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? எல்லாம் அந்த பிரச்சனைகள், பாடுகள் மூலமாக எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கணுமோ அதையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அந்த பிரச்சனைகள், பாடுகள் மூலமாக எதெல்லாம் உங்களுக்குள்ளாக வர வேண்டுமோ அதையெல்லாம் உங்களுக்குள்ளாக வரும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் we go through a lot of problems. அதனால தான் பலவிதமான பிரச்சனைகள் வழியாக போகிறோம். ஏன்? அது போகும்போது என்ன வெளியே வரணுமோ அது வெளியே வரணும், என்ன உள்ள வரணுமோ அது உள்ள வரும். அல்லேலூயா. இல்லாட்டினா வராது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கிறீங்க? கரும்பு ஜூஸ் எத்தனை பேர் குடிச்சிருக்கிறீங்க? ஓ, வெரி நைஸ். நிறைய பேர் குடிச்சிருக்கிறீங்க, நானும் நிறைய குடிச்சிருக்கிறேன். அப்போ அந்த கரும்பு ஜூஸ் உள்ள இருக்கிற அந்த கரும்புக்குள்ளாக இருக்கிற அந்த சாறு, அந்த ஜூஸ் நம்ம வேணும்னா என்ன செய்யணும்? அப்படியே இருந்தா என்ன செய்யாது? வராது, வராது. அது எப்பதான் வரும்? அந்த மிஷின்குள்ளாக அது போகணும். அது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 தடவை அந்த கரும்பை முதல்ல சிங்கிளா விடுவாரு, அப்புறம் மறுபடியும் மடிச்சு விடுவாரு, அப்புறம் 3ஆ மடிச்சு விடுவாரு, அப்புறம் 4ஆ மடிச்சு விடுவாரு. நம்மளே பார்ப்போம், என்னடா போதும், வலிக்கும் அதுக்கு, இந்த மாதிரி பண்றீங்களே. அப்படி ஒரு கடைசியில் பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி ஆகிற மாதிரி பண்ணுவார். ஏன்? அது பிழியும் போது தான் அதற்குள்ளாக இருக்கிற அந்த தன்மை, அந்த சாறு, அந்த சிறந்த காரியங்கள் அது வெளியே வருகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிதான். நம்ம கஷ்டத்துல பிழியும் போது, போராட்டங்கள், பாடுகள், வேதனைகளை பிழியும் போது நமக்குள்ளாக இருக்கிற அந்த காரியங்கள் ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். அல்லேலூயா. கரெக்ஷன் ஆல்வேஸ் மேக் யூ பெர்ஃபெக்ட். என்றைக்குமே கரெக்ஷன் உங்களை சிறந்து விளங்கும்படியாக செய்யும். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை பாருங்களேன். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான் தெரியுமா? அவன் தண்டிக்கும் போது அந்த தண்டனை அவனுக்குள்ளாக இருக்கிற அநேக காரியங்கள் எதெல்லாம் போகணுமோ அதெல்லாம் போகும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் போகணுமோ அது போகும்படியாக ஆண்டவர் செய்கிறார். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்? அவன் சிறந்து விளங்கக்கூடிய நபராய் மாறிவிடுவான். அல்லேலூயா. சிறந்து விளங்கக்கூடிய நபராக அவன் மாறிவிடுவான். வாசிங்க அந்த வசனத்தை. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும். சர்வ வல்லவர் எல்ஷடாய், எல்ஷடாய், அதான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சிற்றை என்ன செய்யாதீங்க, அற்பமாக எண்ணாதீங்க. ஐயோ ஏன் ஆண்டவரே, ஐயோ ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க, ஐயோ ஏன் எனக்கு வேதனையை கொடுக்குறீங்க, ஐயோ என்னால தாங்க முடியல. சகோதரா சகோதரி, இப்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதோட முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிற மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் பாக்கியவான்கள். They are blessed people. ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? அவன் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக அவன் கடந்து போவான், அவன் விடுதலைக்குள்ளாக கடந்து போவான்.
கர்த்தர் ஏற்படுத்தின அந்த நன்மைகளுக்குள்ளாக அவனால் கடந்து போக முடியும். அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை நீ என்ன செய்ய அற்பமா எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா. அவர் 5 அடி அடிச்சா 50 ஆசீர்வாதம் கடந்து வரும். அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் உனக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில கொண்டு போனதோ அவர் திரும்ப ஆண்டவர் செய்யும் போது அதை விட 100 மடங்கு நீ ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். அதுதான் ஆண்டவர். அதான் ஆண்டவருடைய இரக்கங்கள், ஆண்டவருடைய தயவு. யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எல்லாமே டபுள் போர்ஷன். அல்லேலூயா. கர்த்தர் சிட்சிக்கிற மனிதன் எப்படி இருக்கிறான்? அவன் பாக்கியவானா இருக்கிறான். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை என்ன செய்து ஆற்றுகிறது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, சோர்ந்து போகாத. உன்னுடைய பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாத. உன்னுடைய பாடுகள், வேதனைகளை கண்டு சோர்ந்து போகாத. மனம் உடைந்து போகாதீங்க. இதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த நிலை எப்படி கஷ்டமா இருக்கு, இந்த நிலை எப்படி வேதனையா இருக்கு, இதே போல இதை விட ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். யோபனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவன் இழந்தான். எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். 10வது வசனம், 42ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துடைய கடைசி பகுதியில நம்ம பாருங்களேன். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அதுக்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா 15வது வசனம், தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் அவன் மரித்தான். இதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்ப பெற முடியும்னா, அந்த சிக்ஷையை சகிக்கும் போது, பாடுகள் வேதனைகள் வரும்போது அவன் அதை ஏற்றுக்கொண்டு அவன் கர்த்தர் சொல்லுவதை போல செய்யும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கிறார் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள். ஏன்? டு கரெக்ட் அஸ், நம்மை சரி செய்யும்படியாக. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நீ ஜாக்கிரதையா இருந்து மனந்திரு. நான் நேசிக்கிறவர்களை என்ன செய்கிறேன்? நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நான் இந்த போராட்டங்கள், பாடுகள் யாருக்கு வருது? ஆண்டவர் நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்? நம்ம சரி செய்யும்படியாக. அல்லேலூயா. நாம் அதிலிருந்து விடுதலை அடையும்படியாக, இன்னும் தேவனுடைய நன்மைகளை, இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு தருணத்தை இந்த பிரச்சனைகள் நமக்கு கொண்டு வருகிறது. சோர்ந்து போகாத. அல்லேலூயா. எந்த பிரச்சனை உங்களை சோர்வு அடையும்படியாக செய்கிறது, அதே பிரச்சனை உனக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய வழி வாசல்களை ஏற்படுத்தும். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்தை பாருங்களேன். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை என்ன செய்கிறான்? அவன் வெறுக்கிறான். அல்லேலூயா. We only change when we feel the heat. அடி ஒரு மனிதனுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. பணத்தினுடைய அருமை எப்ப தெரியும் அப்படின்னா, பணம் இல்லாத நிலையா இருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பதான் பணத்தினுடைய அருமை தெரியும். அல்லேலூயா. சரீரத்தினுடைய காரியங்கள் எப்ப தெரியும்னா, சரீரத்துல பலன் இல்லாத வியாதியா இருக்கும் போது அப்பதான் தெரியும் சரீரத்தினுடைய பலனுடைய அருமை என்ன என்று. அப்பதான் தெரியும். God allows pain and problems. கர்த்தர் வலிகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் அனுமதிக்கிறார் சில நேரத்துல. ஏன்னா நம்மை சரி செய்யும்படியாக. அல்லேலூயா. அது என்ன செய்யுங்க?
அது அப்படியே உங்களுக்குள்ளாக கொண்டு வாருங்க. உங்க வாழ்க்கை மிக சிறந்து விளங்கும்படியாக செய்வார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய பாருங்களேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாய் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு அவன் வந்தான். எப்படி அவன் மாறினா? எப்படிங்க மாறினா? அடி விழுந்த பிற்பாடு, வேதனைகள் வந்த பிற்பாடு, பலவிதமான குறைபாடுகள் வந்த பிற்பாடு, பலவிதமான உபத்திரவங்கள் வந்த பிற்பாடு, எல்லாம் கைவிட்டு போன ஒரு நிலை வந்த பிற்பாடு அவன் என்ன செய்கிறான்? அவன் மாறுகிறான். அல்லேலூயா. கொஸ்டின் நம்பர் 2. போன வாரம் ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? இன்றைக்கு நான் 2வது கொஸ்டின். முதல் கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டேன்? உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மூலமாக, உங்களுக்கு வருகிற பாடுகள் மூலமாக அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதுதான் கேள்வி நம்பர் 1. போன வாரம் கேட்டேன். இன்னைக்கு கேள்வி நம்பர் 2. இந்த பிரச்சனைகளால் நான் உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் மூலமாக நீங்க எதை கற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் மூலமாக நீங்கள் எதை கற்றுக்கொள்ள முடியும்? கொஸ்டின் நம்பர் 2. ஆமென். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை என்ன செய்வேன்? நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் தீவிரமாய் நடப்பிக்கிற வர தீவிரமான பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. பாடுகள் கடந்து வருகிறது. ஏன் வருகிறது? அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை அனுமதிக்கிறார். பிரச்சனைகள், பாடுகளை சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? நம்பர் 1, டு இன்ஸ்பெக்ட் அஸ், நம்மை சோதிக்கும்படியாக. நம்பர் 2, டு கரெக்ட் அஸ், நம்மை சரி செய்யும்படியாக. நம்பர் 3, டு டைரக்ட் அஸ். நம்பர் 3 என்னது? டு டைரக்ட். நம்ம எங்க போகணுமோ அங்கே போகும்படியாக ஒரு பாதையை காண்பிக்க இந்த பிரச்சனைகளை, இந்த பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். He wants to point us into a new direction. Hallelujah. He wants to point us into a new direction. அதனால தான் இந்த பிரச்சனைகள், பாடுகள் வருது. நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். 9வது வசனம் பரிசுத்த வேதத்திலே, மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். நிறைய காரியங்களை நாம் யோசிக்கிறோம், நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் நம்முடைய பாதையவே திருப்புது. அல்லேலூயா. நம்முடைய பாதையை என்ன செய்யுது? அது திருப்புது. இது இந்த காரியம் அநேகருடைய வாழ்க்கையில அப்படியே நடந்திருக்கும். ஆமென். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகள் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையின் பாதையவே மாத்திருச்சு. அதுக்கு முன்பாக வரைக்கும் வேற மாதிரி நம்ம செய்து கொண்டிருந்தோம், வேற காரியங்களை நாம் பண்ணி கொண்டிருந்தோம், வேறபடி இருந்தோம்.
ஆனா இந்த பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பாதையவே மாத்திருச்சு. அல்லேலூயா. எரேமியாவில் கூட ஒரு வசனம் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாருங்களேன். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதில்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். நம்ம எதுவும் செய்ய முடியாது, நம்ம எதுவும் பண்றதுக்கு இல்லை. நம்முடைய பாதைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார்.